இன்னும் ஒரு ஆயத்தில் நாம் பார்க்கலாம், للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا. அவர்களுடைய இக்லாஸ் அல்லாஹ்வே குறிப்பிடுகின்றான். يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله أولئك هم الصادقون. முழு இஸ்னா அஷரியாக்காரர்கள் சொல்லலாம் இவர்கள் முர்த்ததாகி விட்டார்கள் என்று. நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால 3 சஹாபாக்கள் ஷேக் முஃப்தி மஃபாஸ் அவர்கள் சொன்னதை போன்று ஹதரத் அபூதர், ஹதரத் மிக்தாத், ஹதரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் 3 பேர்களை தவிர மற்ற எல்லா சஹாபாக்களும் முர்த்ததாகி விட்டார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான் உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள் உண்மையாளர்கள். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அன்சாரின்களை பற்றி, والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. முன்னால் உள்ள ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் சாதிகூன் என்று குறிப்பிடுகின்றான். இங்கே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضலன் மினல்லாஹி வ ரிضவானா என்று குர்ஆன்ல நிறைய ஆயத்துக்கள் அந்த சஹாபாக்களுடைய சிறப்புகளை பற்றி, அவர்களுடைய வணக்கங்களை பற்றி, அவர்களுடைய இரவு வேளைகளை பற்றி, அவர்களுடைய இரவு வணக்கங்களை பற்றி ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஅ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபா வ தமா, அவர்களுடைய ஈமானை பற்றி ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததௌ, அவர்கள் ஈமான் கொண்ட மாதிரி நீங்கள் ஈமான் கொண்டீர்கள் என்றால் தான் நேர்வழி பெறுவீர்கள். அவர்களுடைய ஈமானையே அல்லாஹ் ஒரே கல்லாக வைத்திருக்கின்றான். இவ்வாறு குர்ஆன்ல பல ஆயத்துக்களை நாம் பார்க்கலாம்.